This is maybe the most important thing to know about living right now in the 21st century. 21st century. 21st century. Humans இப்போ ஹேக் பண்ண முடிகிற அனிமல்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? டெக்னாலஜிக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்க யோசனைகளையும் உங்க ஆசையையும் உங்க சாய்ஸஸையும் ப்ரிடிக்ட் பண்ண மெனிப்புலேட் பண்ண டெக்னாலஜி இருக்கு. முன்னாடிலாம் இது பாசிபிள் இல்லை. ஒரு ஹியூமனை ஹேக் பண்ண ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று நிறைய டேட்டா, எஸ்பெஷலி பயோமெட்ரிக் டேட்டா. இன்னொன்று நிறைய கம்ப்யூட்டிங் பவர். பயோமெட்ரிக்னா நீங்க எங்க போறீங்க, என்ன வாங்குறீங்கன்றது மட்டும் இல்லாம உங்க பாடியில உங்க பிரெயின்ல நடக்கிற விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணும். இது முன்னாடி உங்க கூட 24 மணி நேரமும் ஃபாலோ பண்ணாலும் கேஜிபியால கூட பண்ண முடியாதது. ஏன்னா பயாலஜிக்கல் நாலேஜ் இல்லை. டேட்டா கலெக்ட் பண்ணாலும் அதை அனலைஸ் பண்ண கம்ப்யூட்டிங் பவர் இல்லை. ஆனா இப்ப சிச்சுவேஷன் மாறி போச்சு. கேஜிபி பண்ண முடியாதது கூட இப்ப கார்பரேஷனும் கவர்மெண்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசன், ரெண்டு ரெவல்யூஷனும் மர்ஜ் ஆகுது. ஒன்னு பயோடெக், இன்னொன்னு இன்ஃபோடெக். பயோடெக் உங்க பாடி அண்ட் பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இன்ஃபோடெக்ல டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிற கம்ப்யூட்டிங் பவர். இது ரெண்டும் சேர்ந்த உடனே அல்கோரிதம்ஸ் டெவலப் ஆகுது. உங்களை விட உங்களை பத்தி பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. இப்போ இந்த அல்கோரிதம் உங்க சாய்ஸை ப்ரிடிக்ட் பண்ணலாம், உங்க ஆசையை மெனிப்புலேட் பண்ணலாம். ப்ராடக்டா இருந்தாலும் பாலிட்டிஷியன்ஸா இருந்தாலும் எதை வேணும்னாலும் செல் பண்ணலாம். ஏஐ ரெவல்யூஷனை பத்தி நிறைய பேரு ஒன் டைம் ஈவென்ட் மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. லைக் 2025ல பெரிய ஏஐ ரெவல்யூஷன்ஸ் வரும். ட்ரக் டிரைவர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாரும் வேலை இல்லாம போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. 5 வருஷத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் புது ஏஐ வேர்ல்ட்ல செட்டில் ஆயிடலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இது அன்ரியலிஸ்டிக். ஏஐ இப்போ மேக்சிமம் பொட்டன்ஷியல்ல கூட இல்லை. ஆனா அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ ரியல் சினாரியோ என்னன்னா, ரிப்பீட்டட் ஜாப் மார்க்கெட் ரெவல்யூஷன்ஸ் வரும். 2025ல ஒரு டிஸ்ட்ரப்ஷன், 2035ல அதை விட டபுளா இருக்கும், 2045ல அதை விட ட்ரிப்பிளா இருக்கும். எக்ஸாம்பிள், ட்ரக் டிரைவரா இருந்திருக்கீங்க, ஜாப் போச்சு. ஓகே, யோகா டீச்சர் ஆகுறீங்க 40 வயசுல. கஷ்டமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் யோகா டீச்சர் கூட தேவைப்படாது. ஏன்னா பயோமெட்ரிக் ஆப் வந்தாச்சு. உங்க எவ்ரி மசில் மூவ்மெண்ட்டை இது ட்ராக் பண்ணும். ஹியூமன் யோகா டீச்சர்னால பயோமெட்ரிக் கூட மோத முடியாது. எகெயின் ஜாப் போச்சு. அப்புறம் கேம் டிசைன் ஆகுறீங்க. எகெயின் 10 வருஷத்துல அதுவும் ஆட்டோமேஷன் ஆயிடும். ஸோ தி கொஸ்டின் இஸ், ரிப்பீட்டட்லி செல்ஃப் ரீஇன்வென்ட் பண்ண நமக்கு எமோஷனல் ஸ்ட்ரென்த் இருக்கா? 20 வயசுல செல்ஃப் இன்வென்ட் பண்றது கஷ்டம், 30ல இன்னும் கஷ்டம், 40, 50, 60ல ரொம்பவே கஷ்டம். ஆல்ரெடி ஒரு கெரியரை பில்ட் பண்ணிருக்கீங்க, பர்சனாலிட்டியை பில்ட் பண்ணிருக்கீங்க. இதுல எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ண சொல்லும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இது ரெவல்யூஷன்ல ஒரு ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். லிபரல் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா 18th செஞ்சுரியில வந்த பிலோசபிக்கல் ஐடியாஸ். அதாவது ஃப்ரீ வில், voters know the best, customers always right, follow your heart. இதெல்லாம் ஃப்ரீ சாய்ஸ் பேஸ்ல தான் இருந்துச்சு. ஆனா ரியாலிட்டியில சயின்ஸ்ல ஃப்ரீ வில் அப்படின்னு ஒரு கான்செப்டே இல்லை. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, டிட்டர்மினிஸ்டிக் ப்ராசஸ்னு ஒன்று இல்லவே இல்லை, ரேண்டம் ப்ராசஸ் தான் இருக்குன்னு சொல்லுது. ரேண்டம்னஸ் ஃப்ரீடம் இல்லை. பாஸ்ட்ல ஹியூமன்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்திருக்காங்க. அதனால ஃப்ரீ வில்னு ஒரு பிலீஃப் வேலிட்டா இருந்துச்சு. ஆனா இப்போ கார்பரேஷன்ஸ் லைக் கூகுள் உங்களை விட உங்களை பத்தி உங்க பிரெயின்ல நடக்கிற விஷயங்களை பெட்டரா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க உங்க பாடியில நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்காம கூட இருக்கலாம். ஆனா அவங்க அனலைஸ் பண்ணக்கூடிய டேட்டாலாம் அது இருக்கும். பெர்மிஷன் இல்லாம கூட இதெல்லாம் இப்போ கொலைக் ஆகுது. டெமோக்ரஸி மாதிரி கண்ட்ரீஸ்ல கூட உங்க பெர்மிஷன் கேட்காம பர்சனல் இன்ஃபோவை கொலெக்ட் பண்றாங்க. இப்போ வரைக்கும் கொலெக்ட் பண்ண டேட்டா மோஸ்ட்லி எக்ஸ்டர்னலா மட்டும்தான் இருக்கு. அதாவது என்ன சர்ச் பண்றீங்க, என்ன வாங்குறீங்க, யார்கிட்ட போறீங்கன்னு. ஆனா ரியல் ரெவல்யூஷன் என்னன்னா, டேட்டா ஸ்கின்குள்ள வருது. இன்ஃபோடெக் பிளஸ் பயோடெக் மர்ச் ஆகும்போது ஏஐ ரெவல்யூஷன் ரொம்ப டீப்பா போயிடும். உங்க பாடியில ஒரு மைக்ரோசிப் இருக்கும், உங்க ஹேண்ட்ல அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். இதுவும் இப்போ நடக்குது.
இது உங்க கீ ஐடி வாலெட் எல்லாமே ஆகிடும். எக்ஸ்டர்னல் பயோமெட்ரிக் சென்சர் மூலியமா ஜஸ்ட் ஃபேஸ் பார்த்து உங்க பிளட் பிரஷரை சொல்ல முடியும். ஐ மூவ்மெண்ட், மவுத் எக்ஸ்பிரஷன் பார்த்து மூட், anger, boredom, ஈவன் செக்ஷுவல் ஓரியன்டேஷனை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஹியூமன்ஸ் இப்போ பிளாக் பாக்ஸ்ல இல்ல, பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஆனா உங்களை விட உங்களை யாராவது ஒரு ஆள் டீப்பா பார்த்த மாதிரி இருக்கும். ஃப்ரீ வில் அது இப்போ கார்பரேட் ஆக்சஸ்ல இருக்கு. உங்க பிரெயின்ல நடக்கிறத அவங்க டீப்பா புரிஞ்சுப்பாங்க. ஆனா நீங்க புரிஞ்சுக்க முடியுமான்றது டவுட் தான்.